ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். விஷயங்களில் பற்று அழியாமல் புலன்களின் பின்னால் செல்வதால் ஏற்படுகின்ற தீமைகளை 60வது ஸ்லோகத்திலே அண்டர்கோன் அணியரங்கன் அருளுகின்றார். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. ஹே கௌந்தேய, கூர்மையான மதிப்படைத்த குந்திக்குமாரா, பிரமாதீனி இந்திரியாணி, கலக்குகின்ற புலன்கள், யததக முயற்சியுடைய, விபஷ்சிதக விவேகியான, புருஷஸ்ய மனிதனுடைய, மனஹாபி மனதை கூட, பிரசபம் பலவந்தமாக, ஹரந்தி இழுத்து சென்று விடுகின்றன. முன் ஸ்லோகத்தில் புலன்களை போகப் பொருட்களிலிருந்து மீட்பதாலே பொருட்கள் தான் விலகுகின்றனவே தவிர அவற்றிலுள்ள பற்று பரமாத்மா ஸ்வரூபத்தை உணரும் வரை போகாது என்று கூறப்பட்டது. விஷயங்களில் பற்று நீங்காவிடில் ஏற்படுகின்ற விளைவுகளை வேதாந்த விழுப்பொருளாக விளங்கும் விமலன் இங்கு விளம்புகிறார். இந்திரியாணி பிரமாதீனி என்கிறார். இந்திரியங்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவை, மனதை கலக்க செய்பவை. கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்று அறியும் ஐம்புலன்களால் ஏற்படுகின்ற இன்பங்கள் மனிதனை கவர்ந்து இழுக்கும் தன்மையுடையவை. ஒரு முறை அவற்றின் பின்னால் சென்றுவிட்டால் போதும், பின் அவற்றிலிருந்து மீளவே முடியாது. மனிதன் புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்காவிட்டால் அவை அவனுடைய மனதிலே மீண்டும் மீண்டும் அந்த போகங்களிலே, அந்த சுகங்களிலே ஆசையை தோற்றுவித்து அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் அவற்றை அடைய அரும்பாடுபடுகின்றான். போகங்களில் பற்று உள்ளவரை புலன்களின் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறான். விவேகத்தினால் இந்த பற்றை நீக்கிவிடலாமா என்ற கேள்விக்கு விவேகியையும் இந்திரியங்கள் தம் வசப்படுத்துகின்றன என்று கூறப்பட்டது. பலவான் இந்திரிய கிராமகா வித்வாம்சமபி கர்ஷதி. இந்த இந்திரிய கூட்டங்கள் மிகவும் வலிமையுடையவை. வித்வானையும் விவேகியையும் இந்த இந்திரியங்கள் தம் வசப்படுத்துகின்றன என்று கூறப்பட்டுள்ளது. இங்கு விபஷ்சித் என்கிறார். விபஷ்சித் என்பவன் யார்? சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை நன்கு சிந்தித்து விவேகத்தினால் ஆராய்ந்து விஷயங்களால் ஏற்படுகின்ற இந்த போகங்கள் எல்லாம் அனித்தியமானவை, நிரந்தர சுகத்தை தருவதில்லை, துக்கத்திற்கும் காரணமாக இவை இருக்கின்றன என்பதையெல்லாம் உணர்ந்தவன் தான் விபஷ்சித் என்று கூறப்படுகின்றான். இந்த உண்மை உணர்ந்ததால் புலன்கள் விஷயங்களை நாடி செல்லாமல் இருப்பதற்காக அவன் அதிக முயற்சிகளை செய்கிறான். யததஹா என்று கூறப்படுகிறான். போகங்களில் உள்ள பற்று அழியாமல் இருப்பதால் அவனுக்கு புலன்கள் வசப்படுவதில்லை. விவேகியாகவும் புத்திசாலியாகவும் முயற்சியுடைய இந்த மனிதனுடைய மனதை கூட இந்திரியாணி பிரசபம் ஹரந்தி, இந்திரியங்கள் பலவந்தமாக போகங்களுக்கு ஆட்படுத்துகின்றன என்று கூறும் பொழுது சாதாரண மக்களை பற்றி கூற வேண்டுமா? ஆகையால் விஷயங்களில் உள்ள பற்றை அறவே ஒழித்து புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. புலன்களை அடக்குவதன் அவசியத்தை விளக்கிய பின்னர் அவற்றை அடக்குவதற்கு சாதகன் என்ன செய்ய வேண்டும் என்பதை 61வது ஸ்லோகத்திலே மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணன் மொழிகின்றார். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வஷேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. தானி சர்வாணி, அந்த அனைத்து புலன்களையும் சம்யம்ய வசப்படுத்தி, யுக்தக ஒருமுகப்படுத்திய சித்தமுடையவன், மத்பரஹ
என்னையே பரமகதியாக கொண்டு ஆசீத அமர வேண்டும். ஏனென்றால் எஸ்ய எவனுடைய இந்திரியாணி புலன்கள் வசே வசப்பட்டு இருக்கின்றனவோ தஸ்ய அவனுடைய பிரக்ஞா புத்தி பிரதிஷ்டிதா ஸ்திரமாக இருக்கிறது. சர்வாணி இந்திரியாணி என்றார். எல்லா புலன்களையும் தன் வசத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சர்வாணி இந்திரியாணி என்று கூறினார். ஏனென்றால் புலன்களிலே ஒன்று அடங்காவிட்டால் கூட அது மனிதனுடைய மனதையும் புத்தியையும் அலைக்கழிக்க செய்யும், சாதனை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கும். பரமாத்மாவை அடைய விரும்புகிறவன் எல்லா புலன்களையும் தன்னுடைய வசத்தில் வைத்து கொள்ள வேண்டும். முன் ஸ்லோகத்தில் பங்கே கண்ணன் புலன்கள் அடங்கினால்தான் ஆத்ம தரிசனம் கிட்டும் என்றார். அடுத்த ஸ்லோகத்திலோ ஆத்ம தரிசனம் ஏற்பட்டால்தான் புலன்கள் அடங்கும் என்றார். அப்படியானால் எது முதலில் செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் கேள்வி எழுகின்றது. ஆத்ம தரிசனம் கிடைப்பதற்கு என்ன வழி என்பதை மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வனே மொழிகின்றார். விஷயங்களில் பின்னால் செல்கின்ற புலன்களையெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும்? மத்பரகா, என்னிடம் திருப்பு என்கிறார். நமக்கு இந்த உலகத்திலே மனித பிறப்பு கொடுக்கப்பட்டது எதற்காக? இந்த உடல் உறுப்புகள் கொடுக்கப்பட்டது எதற்காக? விசித்திரதா தேக சம்பத்திகி ஈஸ்வராய நிவேதித்தும், இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வதற்காகத்தான் நமக்கு உறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. நமக்கு செவிகள் கொடுக்கப்பட்டது எதற்காக? உலக வார்த்தைகளை பேசுவதற்கா? ஊர் வம்புகளை கேட்பதற்காகவா? இல்லை. பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாக, பத்ரம் நல்ல விஷயங்களை கேட்பதற்காகத்தான் காதுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பத்ரம் என்றால் மங்களம். மங்களம் எது? பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம். பவித்திரங்களிலே பவித்திரமாக மங்களமாக இருப்பது பரமாத்மா தான். மங்களமயமான பரமாத்மாவினுடைய லீலைகளை, கதைகளை, தத்துவங்களை கேட்பதற்காகத்தான் காதுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை முக்கரணங்களாலும் வழிபட வேண்டும் என்று திருநாவுக்கரசர் தெளிவுறுத்தியுள்ளார். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றவும் தீனில் தூசாகும் செப்பு என்று ஆண்டாள் நாச்சியாரும் முக்கரணங்களால் வழிபட வேண்டும் என்று வழிவகுத்து காட்டியுள்ளார். முகுந்த மாலையிலே குலசேகர ஆழ்வாரும் நமக்கு வழிகாட்டுகின்றார். ஜிஹ்வே கீர்த்தே கேசவம், ஏ நாக்கே நீ அந்த கேசவனை துதிப்பாயாக. முரரிப்பும் சேத்தோ பஜ, நெஞ்சமே நீ அந்த முராரியை நினைப்பாயாக. ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய, இரு கரங்களாலும் ஸ்ரீதரனை மலர்களை தூவி அர்ச்சிப்பாயாக. அச்சுத கதா ஸ்தோத்ரத்வயம் ஸ்ருண, இரண்டு காதுகளாலும் அச்சுதனுடைய கதாமிருதத்தை கேட்பாயாக. கிருஷ்ணம் லோக்கய லோச்சனத்வயம், இரண்டு கண்களாலும் கண்ணார கண்ணனை காண வேண்டும். ஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம், இரு பாதங்களாலும் ஹரியனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஜிக்ர கிராண முகுந்த பாத துளசிம், முகுந்தனுடைய திருவடிகளில் அர்ச்சிக்கப்பட்ட அந்த துளசியைத்தான் மூக்கே நீ முகர வேண்டும். மூர்தன் நம அதோச்சஜம், சிரசினாலே அந்த அதோச்சனான எம்பெருமானை வணங்க வேண்டும். இவ்வாறு புலன்களை உலக விஷயங்களில் ஈடுபடாமல் தடுத்து பரமாத்மாவிடமே ஈடுபட செய்ய வேண்டும். பரமாத்மாவுடைய திருமேனி அப்ராக்கிருத்த திருமேனி, நித்திய ஆனந்த ஸ்வரூபம். ரசோவை சக ரசகும் கேவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி என்பது உபனிஷத் உரைக்கும் உண்மையாகும். சக அந்த பரமாத்மா தான் ரச வடிவாக, ஆரா அமுதனாக, ஆனந்த கனமாக விளங்குகிறார். அவரை அடைந்துதான் நிரந்தர ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இவ்வாறு ஸ்திதப்பிரக்ஞன் பற்றை ஒழித்து பரமாத்மாவிடமே மனதையும் புத்தியையும் நிலைநிறுத்துகின்றான். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா.